முதலமைச்சர் சொன்னது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான கணக்கீடும் மற்றும் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் மாவட்ட ஆட்சியர்கள் தயார் பண்ணியிருக்கிறார்கள். இன்று முதல் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கும் தொடங்கப்படும். அது பின்னர் ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் விநியோகிக்கப்படும். ஸோ டோக்கன் கொடுத்து ஒரு 3-4 நாளில் எல்லாருக்கும் அந்த 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் நம்ம டோக்கன் கொடுத்துருக்கோமோ நம்ம பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். கடந்த 3 நாட்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள், குடிதண்ணீர், பால் பவுடர், பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மாவட்ட நிர்வாகம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் மூலமாகவும் பொதுமக்களிடம் மற்றும் மற்ற மாவட்டங்களில் வரப்பெறக்கூடிய நிவாரணப் பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பிரெட்டு, பிஸ்கெட்டு, பால் பவுடர் அனைத்தையும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு பேக்கெட்டாக ரெடி பண்ணி நாம் இங்கே மாவட்ட நிர்வாகம் மூலமாக மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பொருளும் போயிட்டுருக்கு. அரசாங்கம் வழங்கக்கூடிய அரிசி, பருப்பு அதுவும் ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட வருது. முதலமைச்சர் சொன்னது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான கணக்கீடும் மற்றும் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் மாவட்ட ஆட்சியர்கள் தயார் பண்ணியிருக்கிறார்கள். இன்று முதல் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கும் தொடங்கப்படும். அது பின்னர் ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் விநியோகிக்கப்படும். ஸோ டோக்கன் கொடுத்து ஒரு 3-4 நாளில் எல்லாருக்கும் அந்த 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் நம்ம டோக்கன் கொடுத்துருக்கோமோ நம்ம பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். கடந்த 3 நாட்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள், குடிதண்ணீர், பால் பவுடர், பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மாவட்ட நிர்வாகம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் மூலமாகவும் பொதுமக்களிடம் மற்றும் மற்ற மாவட்டங்களில் வரப்பெறக்கூடிய நிவாரணப் பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பிரெட்டு, பிஸ்கெட்டு, பால் பவுடர் அனைத்தையும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு பேக்கெட்டாக ரெடி பண்ணி நாம் இங்கே மாவட்ட நிர்வாகம் மூலமாக மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பொருளும் போயிட்டுருக்கு. அரசாங்கம் வழங்கக்கூடிய அரிசி, பருப்பு அதுவும் ரேஷன் கடை மூலம் வழங்கப்பட வருது. விழுப்புரம் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் புயல் வெள்ள நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கும் பணி இன்று முதல் டோக்கன் விநியோகிக்கப்பட்டு தொடங்கப்படும் என்று வருவாய்த்துறை செயலர் அமுதா தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.